இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்திய பொருள் தான் நான் பலகாரம் பண்ணி சாமிக்கு படையல் பண்ணினேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனும் தினை மாவும். தினை லட்டு தான் நான் இங்கே செஞ்சு படையல் பண்ணினேன். ரொம்பவே சூப்பராக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இங்கே நான் 1 கப் தினை எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டு அந்த வாசம் வரும்போது நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். அதே கடாயில் ஒரு 1/4 கப் பாசிப்பயிறு சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு சுகருக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/2 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து வச்சுட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு திரும்பவும் நம்ம ஒரு 2 கரண்டி கிட்ட நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானது கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேவையான அளவு முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த சூடான நெய், இந்த முந்திரி பருப்பை இதை எடுத்து அப்படியே அந்த மாவில் சேர்த்துடலாம். இது கூட 2 டீஸ்பூன் தேனும் சேர்த்து நம்ம அந்த உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அருமையான திணை லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.